நமஸ்காரம். ஓம் மகாஷி சத்குரு அகத்திய குருவே நமக. நம்ம அகத்தியர் வழிபாடு என்ற நூலிருந்து திருமணம் என்னும் தலைப்பில் கீழே பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோன்னா, சம்சாரம் ஒரு படகை போல். அதாவது ஒரு படகுல ஒருத்தங்க எப்படி நம்மளை ஒரு கரையிலேருந்து மற்றொரு கரைக்கு நம்ம எடுத்துகிட்டு போவாங்க, அதுக்கு கணவன் மனைவி என்ன மாதிரிலாம் சொன்னாங்க. ஒரு தண்ணியாக இருக்கட்டும், படகு ஓடையாக இருக்கட்டும், துடுப்பாக இருக்கட்டும், அந்த நதியோட ஆழமாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒப்பிட்டு நம்மளோட கணவன் மனைவினா என்னன்ற பின்பம் நம்மளுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ திருமணத்தை பற்றி அகத்தியர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். மாமனிவர் அகத்தியர், திருமணம் என்பது ஆதி காலத்தில் இருந்து இதுவரை நடந்து கொண்டு இருக்கும் ஒரு சம்பிரதாயம். இதில் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் இணைத்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் தகுதியை பெற்றோர் கொடுக்கின்றனர். இக்காலத்தில் இந்த நடைமுறையில் புனித தன்மை வேகமாக மறைந்து வருகின்றது. திருமணமான சில நாட்களிலே வெவ்வேறு சிக்கல்கள் தலைதோன்றி குடும்பத்தின் நிம்மதியை கலைக்கின்றது. இப்படி இருக்க மகாமுனி அகத்தியர் சில அறிவுரைகளை மணமக்களுக்கு அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் தந்திருக்கின்றனர். இந்த வழிபாட்டில் இருந்த சில பகுதி சுருக்கமாக இங்கு தரப்பட்டு இருக்கின்றது. அதாவது இந்த திருமணம்னு போட்டு அகத்திய ஐயா ஒரு புக்காகவே உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அது மட்டுமே தனியாக ஒரு செட் ஆஃப் புக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு இவங்க தர்ற விளக்கங்களை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இப்போவே சொல்கிறாங்க பாருங்களேன், இதோட புனிதத்தன்மை போயிடுச்சு. இந்த காலத்தில் இருக்கிற திருமணங்களில் புனிதத்தன்மை போயிடுச்சு. இதை நம்ம மீட்டு எடுக்கணுங்கள, கண்டிப்பாக எடுக்கணும். நம்மளோட சிறு குழந்தைகளுக்கு நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுக்கணும். பொறுமை, அன்பு, விட்டு கொடுக்கறது, அது எந்த இருந்தாலும், அது பொண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, நல்ல பொறுமையோடு இருக்கிறதுக்கு, நல்ல சொற்களை பேசுகிறதுக்கு, அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு உள்வாங்கிக்கிறதுக்கான மனதை தயார்படுத்திக்கிறதுக்கு, தன்னோட வெளிப்பாடு தன் நினைக்கிற சொற்களை வெளிப்படுத்துறதுக்கு என்ன சுச்சுவேஷனில் எப்படி சொல்லணும் அப்படின்ற விஷயங்களும் இருக்குது. இதெல்லாம் இப்போ பார்க்கலாம். மணமாகும் முன் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டியது, மணமாகும் ஆணுக்கும் அல்லது பெண்ணுக்கும் மணமாக வேண்டும் எனும் ஒரு ஊற்று உள்ளத்தில் உருவாக வேண்டும். மணமாக வேண்டும் என்கிற ஆசை இல்லாத ஒருவரை பெற்றோர்கள் ஆத்திரப்பட்டு அவர்களை மன வாழ்க்கையில் ஈடுபடுத்தி விட்டால் அங்கு இன்பத்தை விட ஒரு அதிர்ச்சி தான் உண்டாகும். பொறுப்பது நல்லது. இங்கே வெறும் ஆணுக்கும் பொண்ணுக்கும் மட்டும் அவங்க சொல்லலை. இந்த அறிவுரை பெற்றோர்கள் அவங்களுக்கும் இதை சொல்லியிருக்காங்க. திருமணத்திற்கு முன் திருமணம் ஆகும் நபர்களை பற்றியும் அவர்களுடைய மனப்போக்கையும் நடைமுறைகளையும் நன்கு ஆராய வேண்டும். இரு குடும்பங்களும் ஆச்சாரத்திலும் நடைமுறைகளிலும் சில சமயம் அந்தஸ்திலும் ஒத்துப்போகுமா என்பதை கவனிக்க வேண்டும். மணமாகும் ஆண் பெண் கவனிக்க வேண்டியது, திருமணத்தை பற்றி ஓரளவு தெரிந்து கொள்ள முயன்றீர்களா? பார்க்க போகும் பெண் அல்லது ஆண் இவர்களின் உடல் பொருத்தம், செயல் பொருத்தம், மனப்பொருத்தம் எந்த அளவில் இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். மணமான பின் இரு குடும்பங்களும் ஆச்சாரத்திலும் நடைமுறைகளிலும் கலாச்சாரத்திலும் எந்த அளவுக்கு ஒத்துப்போகும் என்பதை முன்னதாகவே அளந்து பார்ப்பது நலம். மணமான பின் மணமகன் கவனிக்க வேண்டியது, வேறு ஒருவர் வீட்டில் பல வருடங்கள் வளர்ந்த ஒரு பெண்ணை தன்னுடைய மனைவியாக்கி தன் வீட்டிற்கு அழைத்து போகின்றான். அவளின் பாசம் அதற்குள் பிறந்த வீட்டை விட்டுவிடாது. ஆதலால் அவ்வப்போது அவளை அலங்கரித்து அழகுபடுத்தி அவள் பெற்றோரிடம் தானாகவே அழைத்து போவது நல்லது. இதில் அவள் தாய் தந்தையருக்கு மகிழ்ச்சியும் தருகின்றது. மணமகனின் மேல் நம்பிக்கையும் அன்பும் மரியாதையும் அதிகரிக்கின்றது. மணமான சிறிது நாட்களிலேயே தன் குடும்பத்தை பற்றி பெரிதாக பேசக்கூடாது. அதேபோல் அவளுடைய பிறந்த இடத்தை இகழக்கூடாது. தாய் தந்தையரை விட்டு தன்னை நம்பி வந்திருக்கும் பெண்ணை கண் கலங்காமல் பார்த்து கொள்வது தர்மமாகும். மணமகள் கவனிக்க வேண்டியது, பெற்றோர்கள் இடத்தில் பாசம் இருக்க வேண்டியதுதான். ஆனால் புகுந்த இடத்தில் எல்லோரையும் அன்புடன் பண்புடன் கவனித்து கொள்ள வேண்டியது அவசியம். கலாச்சாரத்திலும் நடைமுறைகளையும் வித்தியாசம் கண்டால் முடிந்தவரை விட்டு கொடுப்பது நல்லது. குடும்பத்தில் நடக்கும் விஷயங்களை வெளியோருக்கு சொல்லாமல் இருப்பது நலம். மன வாழ்க்கையில் நிம்மதியை தருவது முக்கியமாக
சந்தர்ப்பத்திற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வது தான் நலம். மறைமுகமாக பேசும் வழக்கம் நல்லதல்ல. பெற்றோர்கள் கவனிக்க வேண்டியது: மகளை திருமணம் செய்து கொடுத்த பெண் அவள் புகுந்த வீட்டிலும் தன் வீட்டில் நடக்கும் நடைமுறைகளை, வசதிகளை புகுந்த வீட்டில் எதிர்பார்ப்பது சரியல்ல. மகளின் புகுந்த வீட்டை பற்றி மகள் இகழ்வது சரியல்ல. மகள் புகுந்த வீட்டில் நலமாக வாழட்டும் என்பதை மட்டுமே கருதி தன் அந்தஸ்தையோ தன் பெருமையையோ வைத்து தற்பெருமைப்படுவது அவளின் வாழ்க்கையை பாதிக்கும். அதேபோல் மருமகளை தன் மகளாக அவள் குறைகளை மன்னித்து திருந்த போதிய சமயத்தை கொடுக்க வேண்டும். இதில் முழு திறமையை எதிர்பார்ப்பது சரியல்ல. எந்த குடும்பத்தில் சிறிய தவறுகளை பெரிதுபடுத்தாமல் இருக்கின்றார்களோ அக்குடும்பத்தில் நம்பிக்கை பெருகும். எந்த குடும்பத்தில் பிறரையும் மதிக்கின்றார்களோ அங்கு மரியாதை பெருகும். எங்கு மன்னித்து விட்டு கொடுக்கும் பழக்கம் இருக்கின்றதோ அங்கு திருந்துவதற்கு வாய்ப்பு அதிகம். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? இதில் ஃபஸ்ட்டு பெற்றோர்களுக்கு அறிவுரை, அடுத்து மணமாக போகிற மணமகனுக்கு அறிவுரை, அடுத்து மணமான பெண்ணுக்கு அறிவுரை. எப்படி இருக்கணும், எங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாது, எவ்வளோ தாழ்ந்து போகணும், எவ்வளோ விட்டு கொடுக்கணும். அடுத்து மனம் ஆவதற்கு முன்பே தாங்கள் இருவரும் மனம் செய்து கொண்டு வாழ்க்கையை எப்படி அமைக்க வேண்டும், எப்படி நடந்து கொண்டால் மன வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் என்பதை அறிந்து கொள். ஆதலால் மனமாக வேண்டும் எனும் ஒரு ஊற்று மனதின் உள்ளிருந்து உருவாக வேண்டும். எப்பொழுது ஒரு பொருளை பற்றி ஆசை இருந்தால்தான் அந்த பொருளை அடைந்ததும் ஒரு திருப்தி உண்டாகும். ஆக மனமாக வேண்டும் என்னும் ஆசை இல்லாத ஒருவரை பெற்றோர் மன வாழ்க்கையில் ஈடுபடுத்திவிட்டால் அங்கு இன்பத்தை விட ஒரு அதிர்ச்சி தான் உண்டாகும். அதனால் தான் எதற்காக மனமாகிறார்கள், அப்படியே அதில் என்ன அனுபவிக்க ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பது மனமாகும் முன்பே இருவரும் தெரிந்து கொள்வது நல்லது. திருமணத்திற்கு முன் திருமணமாகும் நபர்களை பற்றியும் அவர்களின் மனப்போக்கையும் நடைமுறைகளையும் நன்கு ஆராய்வது நலம். இருவருக்கும் உடல் பொருத்தம், மன பொருத்தம், புத்தி பொருத்தம் இவற்றை இணைத்து பார்க்க வேண்டும். இரு குடும்பங்களும் ஆச்சாரத்திலும் நடைமுறைகளிலும் சில சமயம் அந்தஸ்திலும் ஒத்துப்போகுமா என்பதை கவனிக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் தமக்குள் பொருத்தம் இல்லாத விஷயங்களில் விட்டு கொடுக்கும் தன்மையை படைத்து இருக்கின்றாரா என்று எண்ணி பார்க்க வேண்டும். நாம் கால் வைக்கும் பாதை எப்படி இருக்கின்றது என்பதை முன்பே அறிந்து ஆராய்ந்து பார்ப்பது முக்கியம். கால் வைத்துவிட்டு பாதையில் கல் இருக்கின்றது, முள் இருக்கின்றது என்று பிறகு குற்றம் சாட்டுவது முறையற்றது. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? பெற்றோர்களுக்காக முதல்ல அவங்க பிள்ளைங்க அந்த திருமணத்துக்கு அவங்க இஷ்டப்படுறாங்களா அப்படின்னு அவங்க கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குது, இரண்டு வீட்டார் அந்தஸ்து எப்படி இருக்காங்க, ஆச்சாரம் எப்படி இருக்குது, நடைமுறை எப்படி இருக்குது, தான் வளர்ந்து வந்தது எப்படி இருக்குது, அவங்க வளர்ந்து வந்தது எப்படி இருக்குது, ஃபுல்லாக யோசித்து பார்க்குறது ஃபுல்லாக ஆராய்ஞ்சு பார்க்குறது இந்த மன வாழ்க்கையை நிம்மதியாக கொண்டு போகிறதுக்கு ரொம்ப உதவும். அதுவும் இல்லாமல் தான் வளர்கிற வீட்டில் மனமாகிற இருக்கிற போகிற பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் அவங்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். தன்னோட வீட்டு பெருமையை அவங்கக்கிட்ட போய் பேசக்கூடாது, அவங்க வீட்டு குறைகளை வெளியில் சொல்ல வேண்டாம், பொறுத்து போகணும், விட்டு கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லுங்கள். இது 2 பேரும் செய்யணும், ஒருத்தர் மட்டும் செஞ்சால் முடியாது. அதுக்கு முன்பே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், திரும்பியும் சொல்கிறாங்க. திருமணத்திற்கு முன் திருமணமாகும் நபர்களை பற்றியும் அவர்களின் மனப்போக்கையும் நடைமுறைகளையும் நன்கு ஆராய்வது நலம். இதுதான் அவங்க சொல்கிறாங்க. சொல்லி கொடுக்குற வேண்டிய விஷயங்கள் ஆணுக்கோ பெண்ணுக்கோ 2க்கும் ஒன்று தான். ஆனால் 2 பேர் விஷயங்களும் ஒத்து போகணும்ல, அதை தான் சொல்கிறாங்க. உடல் பொருத்தமாக இருக்கட்டும், மன பொருத்தமாக இருக்கட்டும், புத்தி பொருத்தமாக இருக்கட்டும், இவற்றையெல்லாம் இணைத்து பாருங்கள், இரு குடும்பத்துக்கும் அது ஒத்து போகுதா அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு இதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். மன வாழ்க்கை பற்றி தான் இன்னும் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதாவது ஸ்டிக்கில் ஆரம்ப காலத்துலேருந்து எப்படிலாம் இருக்குது, ஒரு வேளை அவங்களுக்குள்ள இணைப்புகள் இல்லை,
நம்ம எப்படி இருக்கணும், அன்பு எப்படி செய்யணும், காதல் அந்த மாதிரிலாம் விளக்கியிருப்பாங்க. காதல்னால் அது புனிதமற்றதுன்னு நம்மளால் சொல்ல முடியாதுல்ல. நம்ம கடவுள் மேலே அதீத அன்பும் காதல் தானே, என்ன சொல்கிறீங்க? அதனால் இதெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு ஒரு பின்பத்தோடு இதை கேட்காதீங்க. நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம், இதில் நிறையா தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட தவறுகளை வந்து திருத்திக்கலாம், குறைச்சிக்கலாம். மேலும் கல்யாணம் ஆகிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை தெளிவுபடுத்துங்க. நமஸ்காரம்.